ஆசையை நம்மளே ஒரு செடியை வளர்த்திட்டு அந்த செடியை நம்ம கையாலேயே பிச்சு போடுற வேதனை இருக்கே, ஐயையோ எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க. இந்த செடிக்கு பேர் தெரியாமே நான் ரொம்ப விருப்பப்பட்டு வளர்த்தினேன். யூடியூப் கமெண்ட்டில் தான் சொன்னாங்க இது வெள்ளரிக்காய் செடின்னு. ஈவினிங் குழந்தைங்களோட விளாண்டுட்டு இருக்கும்போது சடனாக பாம்பு வந்துருச்சு. ரூமுக்கு முன்னாடியே தான் வாசப்படியில் இந்த குச்சியில் தான் அந்த கொடி சுற்றி வச்சுருந்தேன். க்ரோத் நல்லா இருக்கணுன்றதுக்காக அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா அந்த குச்சியவே எடுத்துகிட்டு போயிட்டேன். இந்த செடி எனக்கு அவ்வளோ பிரியமாக இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி ஆயிடுச்சு. சரி ஓகே, ஒரு செடி இல்லைனாலும் இன்னும் 2 செடி இருக்கே, அதை வச்சாவது நம்ம க்ரோத் பண்ணிக்கலான்ட்டு கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிட்டேன். அதாவது ஊருக்கு போயிட்டு வந்துட்டுனா 2 நாள் செடியெல்லாம் ரொம்ப வாடினா மனசு கஷ்டமாக இருக்கும். வந்து வீடு திறக்க மாட்டேன், ஸ்லிப்பர் கூட கழட்ட மாட்டேன். வந்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு தான் மற்ற வேலை பார்ப்பேன். நம்ம ஆசையாக ஒரு செடியை நட்ட வச்சு அதில் பூ பூத்து காய் காய்ச்சி அதை பறித்து அந்த ஃபீலே ஒரு தண்ணி தான். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.